அனைவருக்கும் வணக்கம். நான் சென்ற வீடியோவில் துலாம் ராசி பற்றிய குரு பயிற்சி பலனை கூறியிருந்தேன். தற்போது விருச்சிக ராசியுடைய குரு பலனை நான் சொல்றேன். அதாவது விருச்சிக ராசி இதனுடைய ராசி அதிபதி என்ன அப்படின்னா செவ்வாய். இந்த விருச்சிக ராசிக்காரங்க தேல் கொட்டுற மாதிரி கொட்டினே இருப்பாங்க. ஏன்னா தேல் இருக்கிறது அந்த மர்மங்கள் நிறைந்த ராசி தான் விருச்சிக ராசி. அதாவது இந்த விருச்சிக ராசி என்னென்ன நாம எழுத்துக்கள் இருக்குன்னு சொன்னா தோ, நா, நீ, நு, நே, நோ, ஏ, யோ இந்த எழுத்துக்கள் எல்லாம் இருக்கும். இதுல 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அதாவது விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், கேட்டை 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் தான் விருச்சிக ராசியை உடையவர்கள். அதாவது நம்ம சொல்ற பாருங்க, விசாகம், அனுசம், கேட்டை. சரி, இதனுடைய குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு 7ல குரு. கணவன் மனைக்குள்ள சுத்தமா ஆகாது. குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாட்களாவது கணவன் மனைக்குள்ள பிரிவினை ஏற்பட்டு ஒண்ணு கணவனோ மனைவியோ அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. இது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா 7ல் குரு. அதே மாதிரி 2வது குழந்தை பாக்கியம் ஏற்படும். யாருக்கு? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2வது குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே மாதிரி 7ல் குரு இருக்கிற நல்ல நண்பர்களுடைய உதவிகள் ஏற்படும். சின்ன சின்ன விபத்துல எங்க விபத்து ஏற்படும்னா தோள்பட்டில சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படும் அவங்களுக்கு. அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஏற்படும். காதலிச்சவங்களுக்கு அவங்க காதல் பண்ணி திருமணம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தொழில் முறை கூட்டாளி வச்சு நல்லா வியாபாரம் பண்ணலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா 7ல் குரு சண்டை போட்டுனே இருப்பாங்க, வாய் சும்மாவே இருக்காது. அதுக்கப்புறமா தன்னுடைய கணவன் மேல பற்றுதல் அதிகமா இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைக்குள்ள சண்டையும் அதிகம் இருக்கும். நல்ல பொதுநிலை சேவை செய்வாங்க. தொழில் முறை கூட்டாளி இருக்கும். சின்ன சின்ன விபத்து ஏற்படும், காதல் ஏற்படும். இது ஒரு சில பேருக்கு மரணத்துக்கு நிகரான கண்டங்களும் ஏற்படும். இது 7ல் குரு இருக்கிற தொட்டு விருச்சிக ராசியுடைய பலன். அடுத்து என்ன நடக்குதுன்னா 2, அதாவது காதலிச்சவங்க இத்தனை காதலை வெளியே சொல்லாதவங்க காதல் வெளியே சொல்லி காதல் திருமணம் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி சும்மாவே ஒரு சில பேருக்கு வீண் பழிய சுமத்தலாம். அதே மாதிரி 2, 5, 7 அதே மாதிரி நல்ல நகை நட்டு எடுக்கலாம். 5 குழந்தைகளுக்காக செலவு பண்ணலாம். சொத்துக்கள் வாங்கலாம். அதே மாதிரி நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதே மாதிரி 5 சொத்துக்கள் வாங்குற யோகம். அதே மாதிரி சித்தப்பா சித்தியுடைய ஹெல்ப் கிடைக்கிறது. 2 நல்லா நகை நட்டு எடுக்கிறது. இதெல்லாம் நல்லா உங்களுக்கு ஏற்படும். ஒரு சில பேருக்கு 2ஆம் இது நடக்கப்பட்டு தன்னுடைய மகனின் மாமையர் அதாவது சம்பந்தி கட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அடுத்து தொழில நீ தொழில் செய்யற இடத்துல அதிகமான தூக்கங்கள், அதிகமான அழுத்தங்கள் இருக்கும். ஏன்னா 10லே அதை 10ஆம் சூரியன் அதை கிருத்திகை நட்சத்திரத்துல குரு பயணிக்கும் போது அவங்க வேலை செய்யறதுல ஒரு அசம்பாவிதமான இடர்பாடுகள் ஏற்படும். அடுத்து சொத்து ஏற்படுது, சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். பூர்வீக சொத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி 2வது குழந்தை 3வது பிள்ளை பிறக்கும். அவங்க அப்பாவுக்கு சின்ன சின்ன உடம்பு சரியில்லாம போகும். கடைசி பாட்டு என்ன நடக்குன்னா அவங்களுக்கு அடி வைத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தாய் மாமனுக்கு இறப்புக்கு நிகரான கண்டங்களும் தலை சம்பந்தப்பட்ட நோயும் ஏற்படும். இது யாரு? விருச்சிக ராசிக்காரருக்கு நடக்கக்கூடிய கருத்துக்கள். அதே மாதிரி அவங்களுக்கு அடிக்கடி தலை சம்பந்தப்பட்ட வலி ஏற்படும். அதே மாதிரி 10 அப்படின்னு தொட்டு மாமியார்னா மாமியாருக்கும் அவளுக்கும் கருத்து வேறுபாடுகள் மேலோங்க இருக்கும். அதே மாதிரி அவங்க தொழில் செய்யற கவலை அதிகமான அழுத்தங்கள் இடர்பாடுகள் இருக்கும். அதே மாதிரி 9 சொத்துக்கள் வாங்கலாம். சொத்து அவங்க பேர்ல இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் அதாவது அசிங்கப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள். அதே மாதிரி நோய்வாய்ப்படுவார்கள். அதே மாதிரி கடன் பத்தி எதிரி அமைக்கிறது. அதே மாதிரி
சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறது. அதே மாதிரி மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த திருடுற பயம் ஏற்படுறது. அதே மாதிரி கொஞ்சம் மற்றவங்கிட்ட அடிமையாக வேலை செய்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி தன்னுடைய புகழ் அந்தஸ்தெல்லாம் கொஞ்சம் டாப்ல போயிட்டு, அதாவது உயர்ந்த நிலைமையில போயிட்டு திரும்பவும் கீழே இறங்கும். அதே மாதிரி தெய்வீக வழிபாடு, தெய்வத்தின் மீது அதிகமான அதீத நம்பிக்கை ஏற்படும். தன்னுடைய தம்பி இப்போ, அதாவது தம்பி மனைவி கட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும். அப்பா இருந்தா அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். நிறைய கோயில் நிர்வாகத்தில் அதிகமான கோயில்கள் பார்க்க போவாங்க. அதே மாதிரி தன்னுடைய கணவனோ இல்லை மனைவி இருந்தா அவங்க மச்சனிச்சோ அல்லது மச்சானோ இவங்க கட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதே மாதிரி தெய்வங்களுக்கு நல்ல பல வகையில் சம்பாதிக்கின்ற எண்ணங்கள் ஏற்படும். நல்ல ஒழுக்கங்கள் இருக்கும். ஒழுக்கத்தை சும்மா தேவையில்லாம சந்தேகப்படுற சூழ்நிலையும் ஏற்படும். அதே மாதிரி படிப்பின் மேலும் கல்வி இன்பத்தின் மேலும் மாணவர்கள் நிறைய ஈடுபாடு காட்டுவார்கள். இதுதான் அதாவது விருச்சிக ராசியை பற்றிய 7ல் குரு பற்றிய குரு பயிற்சி பலன்கள். இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னா, 7 ஒரு நல்ல இந்த காலகட்டத்தில் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அதே மாதிரி குரு இருக்கிறது சின்ன சின்ன விபத்து ஏற்படும். அதோட வாகனத்துல போகும்போது வியாழக்கிழமை நாள்லயும் வெள்ளிக்கிழமை நாள்லயும் போகும்போது கொஞ்சம் உஷாராக போவது நன்று. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், கமெண்ட் செய்யவும், லைக் செய்யவும். நன்றி, வணக்கம்.